என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். let L is a linear quantum in the order topology ன்னு சொல்லியிருக்காங்க. then L is a connector and so are the intervals and rays in L are the interval a comma b. interval a comma b is a linear continuous, then it is connected ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா considers as a space y of L ன்னு சொல்லியிருக்கோம். y is said to be convex if for every pair of points a and b of y with a less than b ன்னு சொல்லியிருக்கோம். the entire interval a comma b of points of L lies in y ன்னு சொல்லியிருக்கோம். we prove that if y is a convex space of L then y is connected ன்னு சொல்லியிருக்கோம். y வந்து கான்வெக்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், y வந்து கனெக்டட் சொல்லியிருக்கோம். அதே சப்போஸ் y வந்து நாட் கனெக்டடாக இருந்துச்சுன்னா, அப்போது நாட் கனெக்டடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், y as a subtraction சொல்லியிருக்கோம். அப்போ சப்ராக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாவே உனக்கு வந்து என்ன வரும், நமக்கு y equal to a union b ன்னு வரும். அப்போ வந்து a வந்து நாட் equal to பைன்னு சொல்கிறோம், b வந்து நாட் equal to பை, a இன்டர்செக்ஷன் b equal to பைன்னு சொல்லியிருக்கோம். a and b are open in y ன்னு சொல்லியிருக்கோம். let a belongs capital A and b belongs capital B ன்னு சொல்லியிருக்கோம். since a not equal to பை, bயும் not equal to பையாக இருந்துச்சுன்னா let a less than b ன்னு சொல்லியிருக்கோம். க்ளோஸ் இன்டர்வல் a comma b contain y ன்னு சொல்லியிருக்காங்க. since y வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கோம் y வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. let a not equal to a intersection a comma b, b not equal to b intersection a comma b ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, அப்போ இன்டர்செக்ஷன்னா நாட் equal to பைன்னு சொல்லியிருக்காங்க, b not equal to பை. அப்போ a belongs to a naught, b belongs to b naught சொல்கிறோம். so therefore a naught intersection b naught equal to பைன்னு சொல்லியிருக்கோம். since a intersection b equal to பைன்னு சொல்லியிருக்கோம். a naught and b naught are open in a comma b ன்னு சொல்லியிருக்கோம். also a comma b that is equal to a naught union b naught ன்னு சொல்லியிருக்கோம். therefore a naught and b naught form a subtraction of a comma b ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, அப்போது let c equal to supremum of a naught then c belongs a comma b ன்னு சொல்லியிருக்கோம். we see that c belongs neither to a naught nor to b naught சொல்லியிருக்கோம். that is அப்போ நார்னாவே not equal to epsilon a naught, c not belongs to a naught, c not belongs to b naught சொல்லியிருக்கோம். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் c belongs b naught இருந்துச்சுன்னா தென் c not equal to ஏன்னு சொல்லலாமா. அப்போ c equal to b-ஆக இருந்துச்சுன்னா அப்போ இந்த கேஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சி வந்து ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம சி வந்து இல்லை ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் பின்னு ஏ லெஸ் தென் சி லெஸ் தென் பின்னு சொல்லியிருக்கோம். சி பிலாங்ஸ் பி நாட் அண்ட் பி நாட் இஸ் ஓப்பன் இன் ஏ கமா பின்னு சொல்லியிருக்கோம். there exists a basis element d comma d dash such that c belongs d comma d dash contain b naught சொல்லியிருக்கோம். therefore c belongs d of interval of d comma c contain d comma d dash contain b naught சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்போ தட் இஸ் சி பிலாங்ஸ் டி கமா சி கண்டெயின் பி நாட் சொல்லியிருக்கோம். டி இஸ் எ ஸ்மால் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ நாட் தென் சின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபார் சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன் எலமெண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ நாட் சச் தட் எக்ஸ் நாட் கிரேட்டர் தென் ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். தென் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆஃப் இன்டர்வல் ஆஃப் டி கமா சி. D is a smaller upper bound of A naught than C. For suppose there exists one element x naught belongs to A naught such that x naught greater than 0, then x naught belongs to off interval of D comma C ன்னு சொல்கிறோம். therefore x naught belongs to B naught, x naught belongs to A naught intersection B naught சொல்கிறோம், comma A naught intersection B naught not equal to பைன்னு சொல்லியிருக்கோம். therefore x naught belongs to A naught intersection B naught சொல்கிறோம், which is a contradiction to the fact that A naught into B naught equal to pi. therefore C naught belongs to B naught ன்னு சொல்லியிருக்கோம்.
கேஸ் 2 நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சி பிலாங்ஸ் டு ஏ நாட் தென் சி நாட் ஈக்குவல் டு பி இருந்துச்சுன்னா தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு ஏ ஆர் ஏ லெஸ் தென் சி லெஸ் தென் பின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சி பிலாங்ஸ் ஏ நாட் இருந்துச்சுன்னா ஏ நாட் இஸ் ஓப்பன் இன் ஏ கமா பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். தெர் எக்ஸிஸ்ட் பேசிஸ் எலமெண்ட் ரோ இ டேஷ் கமா ஈன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா, நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெஸ்ஸனாக இருக்கிறதுனால எடுத்துக்கோன்னா ரோன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அப்போ சி பிலாங்ஸ் டு ரோ டேஷ் கமா ரோ கண்டெயின் ஏ நாட் சொல்லியிருக்கோம். தட் இஸ் சி பிலாங்ஸ் சி கமா ரோ வந்துச்சுன்னா இட்ஸ் கண்டெயின் இன் ரோ டேஷ் கமா ரோ கண்டெயின் ஏ நாட் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். தட் இஸ் சி பிலாங்ஸ் டு சி கமா ரோ contain a of interval contain in a நாட் சொல்லியிருக்கோம். அப்போ L வந்து லீனியர் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா by other points of the L வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம we choose a point Z of L such that C less than Z less than rho சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். therefore Z belongs to a நாட் சொல்லியிருக்கோம், which is a contradiction to the fact that C is a supremum of a நாட் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்படி நம்ம சொல்கிறோம் C வந்து supremum of a நாட் சொல்லலாமா? therefore C not belongs to a நாட் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ நாட் அண்ட் சி இஸ் நாட் பிலாங்ஸ் டு பி நாட் சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும், நமக்கு சி வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ நாட் யூனியன் பி நாட் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். பட் சி இஸ் பிலாங்ஸ் டு ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பின்னு சொல்லியிருக்கோம். therefore close interval a comma b is not equal to a naught union b naught சொல்லியிருக்கோம், which is a contradiction to the star. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the converse set y is connected சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். hence L is connected, the interval and rays in L are connected சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். hence the proofன்னு சொல்லிட்டு கலரரி பாருங்கள், the real line script R is connected and so are intervals and rays in script R சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? Proof, since script R is linear continuous. By theorem script R is connected, also the interval and rays in script R is connected சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். path வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம given points x and y of the space x, a path in x from x to y is a continuous map. f from a to b tends to x. There exists f of a equal to x, f of b equal to y. The space x is said to be path connected if every pair of points, அதில் இருக்கிற pair of points வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம x, y இருந்துச்சுன்னா அது pair of points வந்து என்ன இருக்கும், நமக்கு xலையும் வந்து joined by a path in xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி 6 மார்க் கொஷின் இது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let f from x to y be a continuous map where x is a connected space, y is an ordered set in the ordered topologyன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ y வந்து ஆர்டர் டோபாலஜி இருந்தால் அதோட ஆர்டர் செட் இருந்துச்சுன்னா அது வந்து எதில் இருக்கும், ஆர்டர் டோபாலஜிலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் a and b are 2 points of x இருந்துச்சுன்னா and if R is a point of y ன்னு சொல்லியிருக்காங்க lying between f of a and f of b ன்னு சொல்லியிருக்காங்க, then there exists a point c of x ன்னு சொல்லியிருக்காங்க, there exists f of c equal to r ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? proof, given f from x to y is a continuous function where x is a connected space ன்னு சொல்லியிருக்காங்க and y is a ordered set ன்னு சொல்லியிருக்காங்க. x வந்து connected space இருந்தால் y வந்து ordered set ன்னு சொல்லியிருக்காங்க. a and b belongs to x and so f of a and f of a belongs to f of x less than contain y ன்னு சொல்லியிருக்காங்க. even r belongs to y, f of a less than r less than f of b ன்னு சொல்லியிருக்காங்க. To prove there exists a point c in x, there exists f of c equal to r ன்னு சொல்லியிருக்காங்க. a வந்து cல பாயிண்ட் வந்து இருந்துச்சுன்னா வந்து f of c equal to r, அதே c is a point வந்து xல இருந்துச்சு அப்படின்னா f of c not equal to r ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் f of c less than r ன்னு சொல்லியிருக்காங்க, r less than f of c ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f of c is belongs to minus infinity r or f of c belongs to r infinity சொல்லியிருக்காங்க. சரியா? இது எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a equal to f of x intersection minus infinity r and a not equal to 0 பைன்னு சொல்லியிருக்காங்க. b equal to f of x intersection r infinity and b not equal to pi. a intersection b equal to pi minus infinity r intersection r infinity that is equal to pi. Also f of x equal to a union b இருந்துச்சுன்னா f of x as a subtraction சொல்லியிருக்காங்க. therefore f of x is not connected சொல்லியிருக்காங்க.
சரி, சப்ராக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாவே எஃப்எஃப்எக்ஸ் வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க, நாட் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. சரி, விச் இஸ் அ கான்ட்ராக்ஷன் டு த ஃபேக்ட் தட் எஃப்எஃப்எக்ஸ் இஸ் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னம்மா சொல்லலாம், நம்ம எக்ஸ் இஸ் கனெக்டட் அண்ட் எஃப் இஸ் கண்டினியூஸ் சொல்லலாமா. அப்போ கான்ட்ராக்ஷன் டு த ஃபேக்ட் சொல்லிட்டும் போது எஃப்எஃப்எக்ஸ் வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் கனெக்டட்னு சொல்லலாம் and f is continuous சொல்லலாம். Therefore fx is connected. There exists a point c of x, there exists f of c equal to r ன்னு சொல்லியிருக்காங்க. NC proof. Every path connected space x is connected. Proof. Given வந்து நம்ம எடுத்துக்கணும், நம்ம x be a path connected spaceன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். சரியா, அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம x வந்து connected சொல்லிட்டு எடுக்கிறோம். ஓகே, சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா தென் எக்ஸ் as a சப்ராக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பி ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. let x belongs a and y belongs b ன்னு சொல்லியிருக்காங்க. since a not equal to pi, b not equal to pi ன்னு சொல்லணும். therefore x and y belongs to x ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, x is a path connected, there exists a path connected x and y ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா there exists a continuous function சொல்லியிருக்காங்க. f from a comma b tends to x ன்னு சொல்லியிருக்காங்க. there exists f of a equal to x, f of b equal to y ன்னு சொல்லியிருக்காங்க. since f is continuous and a comma b is connected சொல்லியிருக்காங்க. f of a comma b is connected subspace of x ன்னு சொல்லியிருக்காங்க. therefore f of a comma b contain a ன்னு சொல்லியிருக்காங்க. then f of a and f of b belongs to a ன்னு சொல்லியிருக்காங்க. that is x and y belongs a வந்துச்சுன்னா but y belongs b வந்துச்சுன்னா a intersection b not equal to pi ன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னம்மா சொல்லியிருக்காங்க, a intersection b வந்து not equal to pi ன்னு சொல்லியிருக்கிறாங்க. which is a contradiction, x is connected ன்னு சொல்லியிருக்காங்க. but the converse is not true ன்னு சொல்லியிருக்காங்க. a connected space need not be path connected ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அம்மா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு, the order square I0 square is connected சொல்லியிருக்காங்க. but not path connected where I0 equal to 0,1. since I0 is a linear continuous சொல்லியிருக்காங்க. I0 is connected product of connected space is connected சொல்லியிருக்காங்க. I0 into I0 that is equal to I0 square is connected சொல்லியிருக்காங்க. to prove I0 square is not path connected சொல்லியிருக்காங்க. let p equal to 0,0 and q equal to 1,1 belongs to I0 square சொல்லியிருக்காங்க. suppose that there is a path f from a comma b tends to I0 square joining p and q, we get a ன்னு சொல்லியிருக்காங்க. which is a contradiction. நம்ம சொல்லியிருக்காங்க which is a contradiction. the image set f of a comma b must be connected everywhere ன்னு சொல்லிட்டாங்க. x product of y of I0 square by intermediate value theorem யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. for all x belongs to I0, the set ux equal to f inverse of x product of 0,1 is a non-empty subset of a comma b ன்னு சொல்லியிருக்கிறாங்க. non-empty subset of a comma b ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். therefore the ux is open in a comma b ன்னு சொல்லியிருக்கோம். choose for each x belongs to I0 a rational number q belongs to ux since the set
ux are disjoint the map x tends to ux in a injective mapping of I naught into q ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. since f of a equal to f of b ன்னு சொல்லியிருக்காங்க, a equal to b which is a contraction to the fact the interval I naught is uncountable ன்னு சொல்லியிருக்காங்க. therefore there does not exist a path between p and q in I naught square ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. therefore I naught square is not path connected ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். hence the proof ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அது காம்பனண்ட் அண்ட் லோக்கல் கனெக்டட்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எக்ஸ்என் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. there exists x is equivalence to y ன்னு சொல்லியிருக்காங்க. if and only if there is a connected subspace of x containing the x and y ன்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் இது வந்து நமக்கு ஈக்குவலன்ஸ்னால் என்னன்னு தெரியும். அந்த த்ரீயும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா தான் அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ் நம்ம கொடுத்துருவோம். ஈக்குவலன்ஸ் வந்து நமக்கு 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஈக்குவலன்ஸ் இஸ் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு கொடுத்துருவோம். ஈக்குவலன்ஸ் இஸ் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஈக்குவலன்ஸ் இஸ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் கனெக்டட் சிமெட்ரிக் வந்து ஆப்வியஸ் சொல்லிட்டு டிரான்சிட்டிவ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஒய் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஜட்னு சொல்லியிருக்காங்க. தெர் எக்ஸிஸ்ட் கனெக்டட் செட் ஏ அண்ட் பி வித் எக்ஸ் கமா ஒய் வந்து பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லுவோம். அதே ஜட் கமா ஒய் வந்து நம்ம சொல்லுவோம் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி இஸ் கனெக்டட் செட் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஜெட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. therefore எக்ஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஜெட், ஈக்குவலன்ஸ் இஸ் டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் இஸ் டிரான்சிட்டிவ் சொல்லியிருக்காங்க. follows the equivalence relation. The equable class are called components or connected components of set ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தியரம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்மா இது. The components of x are connected disjoint subspace of x whose union is x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. there exists non-empty connected subspace of x intersect only one of them சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, நம்ம எடுக்கிற அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்போ கனெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற யூனியனும் வந்து எக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஈச் நான் எம்டி கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இன்டர்செக்ட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம் பாருங்கள். இந்த ப்ரூஃப் வந்து காம்பனன்ட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் த யூனியன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, காம்பனண்ட் வந்து டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த யூனியன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
let A be non-empty connected subset of Xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காம்பனண்ட் வந்து டிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அந்த யூனியன் வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏ வந்து நான் எம்டி கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏ வந்து இன்டர்செக்ட் டூ காம்பனண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து C1 அண்ட் C2 அட் x1 x2 ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. that is x1 belongs A intersection C1 சொல்லியிருக்காங்க, x2 belongs A intersection C2 சொல்லியிருக்காங்க. x1 is equivalent to x2 since A is connected and x1, x2 belongs to A சொல்லியிருக்காங்க. that is equal to C1 equal to C2 which is a contraction சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்கம்மா நமக்கு, சப்போஸ் வந்து ஏ இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா காம்பனன்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா C1 C2 வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா x1 x2வில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் x1 belongs to A intersection C1. சரியா? அப்போ அதே மாதிரி x2 belongs A intersection C2ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு x1 is equivalent to x2ன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் A is கனெக்டடாக இருந்துச்சுன்னா அண்ட் x1, x2 belongs to Aன்னு சொல்லியிருக்காங்க. C1 equal to C2 which is a contraction சொல்லியிருக்காங்க. A intersect only one component of x இருந்துச்சுன்னா let I be a component of xன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஏ வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா காம்பனண்ட் ஆஃப் எக்ஸில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்போ ஐயும் நமக்கு என்ன சொல்கிறோம், நம்ம காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதில் இருக்கிற ஐயும் வந்து காம்பனண்ட் ஆஃப் எக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். டு ப்ரூவ் சி வந்து கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா சி வந்து கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let x0 belongs to C for every x belongs C, x is equivalent to x0ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? there exists a connected set AX containing x and x0ன்னு சொல்லியிருக்கோம். now C equal to union x belongs C x AXன்னு சொல்லியிருக்கோம். hence C is connected as it is a union of connected set AX having x0 as a common pointன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதோட யூனியன் ஆஃப் கனெக்டட் செட் வந்து என்னமா இருக்கும், நமக்கு AXன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹேவிங் x0 as a common pointன்னு சொல்லியிருக்கிறாங்க. லோக்கல் கனெக்டட் a space X is said to be local connected at X இருந்துச்சுன்னா if for each neighborhood U of X there exists a connected neighborhood வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு connected neighborhood U of Xன்னு சொல்லியிருக்கிறாங்க. connected neighborhood U of X connected in Uன்னு சொல்லியிருக்கிறாங்க. that is equal to X belongs U, there exists V upper bound of X, V is connected சொல்லியிருக்கிறாங்க. சரியா? there exist என்னமா சொல்லியிருக்காங்க, x belongs V contained in Uன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது x belongs V இருந்துச்சுன்னா contained in U இருந்துச்சுன்னா நம்ம என்னமா சொல்லியிருக்கோம், நம்ம x is said to be locally connected ன்னு சொல்லியிருக்கோம். if it is locally connected at every point of xன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ லோக்கலி கனெக்டடாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அதோட லோக்கல் பாயிண்ட் வந்து எல்லா இதில் இருக்கும், நமக்கு எக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாத் காம்பனண்ட்ஸ். பாத் காம்பனண்ட்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். let X be a topological space நம்ம சொல்லியிருக்காங்க. பாத் காம்பனண்ட்ஸ்னால் என்ன பாருங்கள். let X be a topological space, let X, Y belongs to X. we say that there is a path from X to V ன்னு சொல்லியிருக்காங்க. if there exists a continuous function f from A, B tends to X, there exists f of A equal to X and f of B equal to Y ன்னு சொல்லியிருக்காங்க.
Define an equivalence relations of x. There exists x is equivalence to y if and only if there exists a path from x to y ன்னு சொல்லியிருக்காங்க. The equivalent classes are called the path components of x ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாத் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? கீழே பாருங்கள், வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஃப்ரம் ஏ கமா பி டென்ஸ் டு எக்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு சொல்லியிருக்கிறாங்க. டி பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை நம்ம 3 கண்டிஷனும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரிஃப்ளக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் நம்ம. சரியா? என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஃப்ரம் 0, y டென்ஸ் டு எக்ஸ் தட் எக்ஸிஸ்ட் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன் ஜி ஃப்ரம் 0, y டென்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. there exists g of t equal to f of 1, 0. Therefore g is a continuous and g of 0 equal to y, g of 1 equal to x ன்னு சொல்லியிருக்காங்க. Therefore y is equivalence to x ன்னு சொல்லியிருக்காங்க. Therefore the equivalence is symmetric சொல்லியிருக்காங்க. x is equivalence to y, y equivalence to z, that is equal to f from 0, y 1 tends to x ன்னு சொல்லியிருக்காங்க. there exists f of 0 equal to x, f of 1 equal to y ன்னு சொல்லியிருக்காங்க. g from 1, 2 tends to x, g of 1 equal to x ன்னு சொல்லியிருக்காங்க. g of x equal to y ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டிஃபைன் h from 0, 2 tends to x இருந்துச்சுன்னா there exists h of t வந்து நம்ம சொன்னோம், f of t வந்து t belongs 0, 1, அது g of t வந்து if t belongs 1, 2 h is equal to f இருந்துச்சுன்னா on 0, 1 h equal to y ன்னு சொல்லியிருக்காங்க. on y, 1, 2 f equal to g on 0, 1 intersection 1, 2ன்னு சொல்லியிருக்காங்க. therefore f and g are continuous சொல்லியிருக்காங்க. by pasting lemma h is also continuous சொல்லியிருக்காங்க. therefore equivalence is transitive. equivalence is an equivalence relation சொல்லியிருக்கிறாங்க. Up to this we will stop it ma. Okay, next class we will see till only 4 or 5 pages will be there. The unit 3 will be completed. Okay, next class it will be completed, I think so. Okay. Now for CA portion unit 1 and unit 2. Okay, only the optional type will be there ma. Choose only the ABCD type. 25 questions, each carries 2 marks. Total marks is 50. Okay.